ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான பால் பாயசம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஜவ்வரிசி வந்து நான் 100 கிராம் எடுத்திருக்கேன். இதை ஒரு ரெண்டு முறை அலசிட்டு 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி வந்து இப்போ சூடு பண்ணிக்கலாம். 4 டம்ளர் தண்ணி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா ஊற வச்ச ஜவ்வரிசியை வந்து இதில் ஆட் பண்ணிவிடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா சிம்மில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. சேமியா வந்து நான் வந்து ஒரு பாக்கெட்டில் இருக்கிற சேமியாவில் அரை பேக்கெட் மட்டும் நான் எடுத்திருக்கேன். நான் 100 கிராம் ஜவ்வரிசிக்கு அரை பேக்கெட் சேமியா எடுத்திருக்கேன். இதை நல்லா நீங்கள் வந்து விரல்லேருந்து பாதி அளவுக்கு நல்லா உடச்சி எடுத்துக்கோங்க. ஒரு விரல் ஃபுல்லும் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து பாதி விரல் அளவுக்கு நீங்கள் உடச்சி எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு அதை விட சின்னதாக சைஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அந்தளவுக்கு பார்த்து நீங்கள் உடச்சி எடுத்துக்கலாம். ஸோ என்னோடய பையன் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் நிறைய யூஸ் பண்ணுவான். ஸோ பாருங்கள், நல்லா ஒரு 5 நிமிஷத்தில் வந்து ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை வந்து நான் 150 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் எனக்கு ஸ்வீட் தேவைப்படுது அப்படின்றவங்க எக்ஸஸாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சர்க்கரை நம்ம ஆட் பண்ணும்போது தண்ணி வந்து நமக்கு திக்னஸ் ஆகிடும், பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம மில்க் வந்து காய வச்ச மில்க் ஆட் பண்ணுவோம். ஸோ நல்லா தண்ணி நல்லா கொதிஞ்சதுக்கப்புறமா சேமியா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சேமியா வந்து ஒரு 3 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடும், குக் ஆகிடும். ஸோ அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அதுக்கு பக்கத்தில் நம்ம ஒரு அடுப்பில் வந்து நெய் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி திராட்சை வந்து ஆட் பண்ணி நல்லா பொரிய எடுத்துக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த சேமியாவில் வந்து ஆட் பண்ணிடலாம். பாயசத்தில் ஆட் பண்ணதுக்கப்புறமா மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நெய்யை வந்து நான் ரொம்பவே சூடு பண்ணிட்டேன் போல், அதனால் எனக்கு கலர் சேஞ்சஸ் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து பதம் பார்த்து நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து மில்க் வந்து காய வச்ச மில்க் தான் ஆட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து மில்க் வந்து காய வச்ச மில்க் வந்து 250 ml வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு திக்னஸ் வேணும், இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வேணும் அப்படின்னாக்கா பால் எக்ஸஸாக ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து சுக்கும் ஏலக்காவும் கொஞ்சம் நல்லா பொடிசாக்கி தூளாக்கி ஆட் பண்ணிக்கோங்க. பால் கொதிக்க வச்ச பால் ஆட் பண்ணதுனால ரொம்ப நேரம் பாயசம் கொதியணுங்கிறது இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 மினிட்ஸ் கொதிச்சா போதுமானது. சூப்பரான பால் பாயசம் வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் எனக்கு இருக்குது பாயசம். உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும், லைட்டாக வேணும், லிக்விடாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்றாப்புல உங்களுடைய மில்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நான் பால் பாயசம் செஞ்சேன். நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்றத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் ராஜேஸ்வரி மனோகரன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.